இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்ப யாருமே நிமிந்துட்டு சாப்பிடறோம், உட்காந்துட்டு சாப்பிடறோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட நீங்க தலை குனிஞ்சுதான் சாப்பிடணும். உங்க உணவுக்கும் கண்ணுக்கு பார்வைக்கு பக்கமா நெருக்கமா இருக்கணும். நீங்க போய் போன பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பு சத்தா கொடுக்காது. அந்த காலத்து கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒண்ணு போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குடிஞ்சுதான் பரிமாறும். அப்ப பரிமாறும் குடிஞ்சு பறிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டு குடிச்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்துக்கு போனீங்கன்னா பழைய இந்தியா படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப உங்க ஒசல் டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குடிஞ்சு சாப்பிடறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இறக்கு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சு அன்னைக்கு தொப்பை வராது. விதிமுறைகளை வச்சுதான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தோம். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கத்துக் கொடுத்தவன் தமிழை. உலகத்துக்கு நோயாளி ஆகிட்டு. ஒரு வகை பசியும் ஓவா பிரியும் செருக்கொள் ஏவது சேராது இயல்பது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு. நிறைய பேர் சொல்லும் போது நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு, என்ன வேணா சாப்பிடுங்க ஆனா நொறுங்க சாப்பிடுங்க.